வெல்கம் டு நிசா சமையல் விளாக். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விளாகில் ஒரு ரெசிபி, ஷாப்பிங், அன்பாக்சிங் 3 பற்றி பார்க்க போகிறோம். மேகி ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு மேகி ரெசிபி தான். முன்னாடி காய்கறி இல்லாமல் அந்த ரெசிபி செஞ்சுருப்பேன். இப்போ காய்கறி போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் சேனலில் குக்கிங் டிப்ஸு, நிறைய ரெசிபி, மணி சேவிங்ஸ் டிப்ஸு போட்டிருக்கேன். அதில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது காய்கறியை போட்டு நல்லா வேக வச்சு அதில் நூடில்ஸும் அதுலேயே ஆட் பண்ணிட்டேன். தனியாக வடித்து போடல. ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு மேகி மசாலா போட்டு நல்லா ஆட் பண்ணி இதே மாதிரி செஞ்சால் நல்லா மசாலா, இந்த நூடில்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நான் மீஷோவில் இந்த 5 ட்ராயர் ராக்கு வாங்கியிருந்தேன். இது இப்போது என் ஹஸ்பண்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் செட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு. என் பொண்ணு செட் பண்ண விடலை. அதனால என் ஹஸ்பண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இதோட கவர்லாம் நல்லா தான் பர்ச்சேஸ் பண்ண, நல்லா ஸ்ட்ராங்காக கவர் பண்ணி இருந்துச்சு. இந்த ராக்கு கிச்சனில் மாடுலர் கிச்சனு இல்லைங்கிறவங்க இயக்கங்களெல்லாம் இந்த ராக்கு போக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ராக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக வெடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. லிங்க் வேணுட்டா சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு கமெண்டில் போடுறேன். ஷாப்பிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆஃபர்லாம், ஃபெஸ்டிவல் ஆஃபர், ஆடி ஆஃபர் என்ன கேட்டால் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இந்த அப்படியே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதை ஒரே மாதத்தில் போடாமல் அது நமக்கு எப்போது முக்கியமான டைம், ஃபங்க்ஷன் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க ஆஃபரில் வாங்குகிற ட்ரெஸ்ஸு, க்ராசரி ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் லோக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளையுமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.